கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால எஸ்ஐயா 9வது அதிகாரம் கடைசி வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். எஸ்ஐயா 9:21 ஜெபத்துடைய செய்திகளே கடந்து செல்வோம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே. சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையோடே இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தையோடே இயேசுவை பின்பற்றுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரம சுகம் காண்பேன், பரன் தேசம் அதில் சேர்வேன். பரம சுகம் காண்பேன், பரன் தேசம் அதில் சேர்வேன். ரப்பகல் ஏலையே ரட்சகர் வெளிச்சமே. ரப்பகல் இலையே ரட்சகர் வெளிச்சமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பள்ளிங்கு நதியோராம் சுத்த தாகம் தீர்த்திடுவார். பள்ளிங்கு நதியோராம் சுத்த தாகம் தீர்த்திடுவார். தூதர்கள் பாடிட துயோனை தரிசிப்பேன். தூதர்கள் பாடிட துயோனை தரிசிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட், ரமேஷ் லீலாமாவுடைய புத்திரன் ரமேஷை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. எப்பயாவது தான் தரிசனம் கொடுப்பார். அவருக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 2 பெண் குழந்தை வைத்திருக்கிறார் அவர். ஜெயந்தியக்கா எங்க சம்மந்தி அம்மா பிரைஸ்லார், டானியல், ராஜேஷ் பிரைஸ்லார், இதெல்லாம் ரெகுலரான ஃபேஸ். சரி, கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு ஆண்டோட பிரதான கிருபையினால எஸ்ஐயா 9வது அதிகாரம் 21வது வசனம், கடைசி வசனத்தை படிக்கிறேன். அடுத்து 10வது வசனத்துக்குள்ள வருகிறோம். மனசே எப்ராயிம் மனசையும், மனசை எப்ராயும் மனசையும் பட்சிப்பார்கள். இவர்கள் ஏகமாக யூதாவுக்கு விரோதமாக இருப்பார்கள். இவர்கள் எல்லாரிலும் ஆண்டுடைய கோபம் ஆறாமலும் இன்னும் அவருடைய கை நீட்டியபடி இருக்கு. ஃபர்ஸ்ட் டுகெதர், அதாவது ஒரு காம்பினேஷனை பார்க்கிறோம். மனாசே எப்ராம், இங்க யாருங்கிறத நம்ம பின்னாடி பார்க்க போயிடும். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனாசே டுகெதர், 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. இதுக்கு டுகெதர் யாட், YADAD, டுகெதர் YADAD, யாட். யாட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஒரு அர்த்தம்னா லைக், 2 ஒன்னா சேர்ந்துச்சுன்னா ஒரே மாதிரி மாறிடும். பால் தண்ணி 2 வேற வேற, ஆனா 2ஐயும் கலந்தாச்சுன்னா அது இந்த பாலுடைய நேரம் அதுக்கு வந்துடும். அதாவது கொஞ்சமா சேர்த்தா நிறைய சேர்த்தா அது வேற வேற வச்சுக்கோங்க. அப்புறம் என்னன்னா இன்னொன்னு ஆல் அட் ஒன்ஸ். ஆல் அட் ஒன்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா யூதா தனி, சரி எப்ராயிம் தனி, மனாசா தனி, 2 அண்ணன் தம்பிகள், 2 தனித்தேனா இருக்காங்க. ஆனா யூதாவுக்கு விரோதமாக வரும்போது 2 ஒன்னா சேர்ந்துறாங்க. அட் ஒன்ஸ், அந்த ஒரு டைம் அவங்க ஒன்னா சேர்ந்து யாட், YADAD, யாட். இத நாம புரிந்து கொள்றதுக்கு வசனத்துக்குள்ள போகிறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 10வது வசனம், 17:10, 1 சாமுவேல். இது யார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். கோலியத். அவன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போடுவோங்கிறாங்க. இது இன்று புரிஞ்சுக்கொள்வோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 10வது வசனத்துல, பின்பு அந்த பிலிஸ்தியன், நான் இன்றைய தினம், அதை இன்னைக்கு தான், பெர்மனண்டா கிடையாது, இன்றைய தினம் இஸ்ரேல் செயலை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ணி ஒருவரோடு ஒருவர் ஒருவனை விடுங்கள். அப்ப வாய்ட் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இணைகிறது. இங்க சண்டையில செய்யறாங்க, சண்டை இங்கே சண்டை தான். இந்த யாடுங்கிறத சில வசனங்களை நம்ம தியானிக்கும் போது இப்படி ஒரு அர்த்தம் அதுக்குள்ள இருக்கிறதுன்றது லாங்குவேஜ் கத்துக்கிட்டா தான் முடியும். சரி, இதுக்கு இன்னொரு விளக்கம் என்ன சொல்றேன்னா, எ கம்யூனிட்டி ஆஃப் பிளேஸ். எ கம்யூனிட்டி ஆஃப் பிளேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணம் நான் சொல்றேன். நாங்க குல்பர்கால MBBS படிச்சோம். அப்ப எங்க காலத்துல தமிழ் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருந்துச்சு. இந்த தமிழ் சங்கத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு ஒருக்கா ஒரு மீட்டிங் இருக்கும். அங்க குல்பர்கால யார் யாரெல்லாம் தமிழ் மக்கள் இருக்காங்களோ அத்தனை பேர் அங்க வந்து உட்காந்துருவாங்க. தமிழ்ல பேசிட்டு, மாமா நீ எப்படி இருக்க, ஒரு டிராமா போடுவோம், இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் செய்வோம். அதை விட இன்னொரு சூப்பர் காரியம் நாங்க அந்த காலத்துல செய்வோம். அங்க தமிழ்நாட்டில் தான் தமிழ் சினிமா இருக்கும். பெங்களூர்ல தமிழ் படம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஆனா குல்பர்கால படமே வராது. அங்க கர்நாடகா படம், ஹிந்தி படம் தான் இருக்கும். நாங்க எங்க சீனியர் எல்லாம் பயங்கர எஃபர்ட் எடுத்து சிகப்பு ரோஜாக்கள் சினிமாவை நாங்க கொண்டு வந்தோம். அது அந்த நேரத்துல தான், அதுக்கப்புறம் எல்லாம் போச்சு. அப்ப ஒரு கம்யூனிட்டி பிளேஸ் ஆனா அதுக்குள்ள டுகெதர் யாட் எல்லாம் சேர்ந்துறாங்க. இப்ப ஒரு நெகட்டிவ் காரியத்தை உங்களுக்கு நான் கேட்டேன். நெகட்டிவ் காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 11வது அதிகாரம் 11வது வசனம், இது நெகட்டிவ். 11:11 1 சாமுவேல். மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படகுகளாக வச்சு டிவைட் பண்ணிட்டாரு. கிழக்கே வெளுத்தோனும் ஜாமத்திலே பாளையத்திற்கு வந்து வெயில் ஏறுவதற்கு அம்மோனரே முடி அடித்தான். தப்பினவர்கள் 2 பேராகவும் சேர்ந்து ஓடி போகாத எல்லாரும் 2 அம்மோனியர் ஒன்னா போக முடியாது. அந்த அளவுக்கு பின்னாடி அடி விழுகுது.
அப்போ அவங்க என்ன செய்வாங்க, ஒரு குரூப்பாக வந்தாங்க, ஆனால் பிரிஞ்சு போயிட்டாங்க. இது நெகட்டிவ் பாயிண்டாக நான் சொல்றேன். 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 9. 2 சாமுவேல் 21:9. அவர்கள் கிபியோனரை கையிலே ஒப்புக் கொடுத்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே மலையின் மேல் தூக்கி போட்டார்கள். அப்படியே அவர்கள் 7 பேரும் ஒருமிக்க விழுந்தார்கள். இயாட், இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது காலத்துல ஒரு பஞ்சம் வந்துருச்சு. இந்த பஞ்சத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 7 பேர் செய்த பாவத்தினால ஆண்டவர் ஒரு தண்டனை கொடுக்கிறாரு. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களை ஒருமித்து ஒன்றாக விழ வைக்கிறார்கள். சரி, யோபு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். யோபு தன்னுடைய கவலைகள், தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறார். ஒன்னா சேர்த்து ஒரு வெயிட்டை தூக்கி வைக்கிறார். யோபு 6வது அதிகாரம் 2வது வசனம், என் சஞ்சலங்கள் நிறுக்கப்பட்டு. இந்த சஞ்சலங்கிறதுனா அவருக்கு ஏகப்பட்ட கவலைகள் இருக்கு. 1 2 3 4 5 சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, யோடு பண்றாரு. ஒன்னா கொண்டு வந்து அப்படியே கட்டி அதை தூக்கி சாசல வைக்கிறாரு. அப்படி நிறுத்தப்படும் என் நிர்பந்தம், நான் இப்ப காலப்படுறதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை சொல்றார். சரி, 2வது என்ன லாங்குவேஜ் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யார்டுலயே அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது என்ன கேட்டோம், அதே யார்டு தான். அது சாரி, யார்டு கிடையாது, அதே டுகெதர் தான். டுகெதருக்கு கிலாம் பி போட்டிருக்கேன் பாருங்க, KULLAM, கலாம் மேல போடுவாங்க. குலாம், இந்த குலாம்னா என்ன பார்ப்போம். இந்த டுகெதரை தான் நம்ம பார்க்கிறோம். இது அர்த்தத்தை நம்ம பார்க்கிறோம். உபாகமம் 33வது அதிகாரம் 5வது வசனம். உபாகமம் 33:5. ஜனங்களின் தலைவர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் கூடின பொழுது. இஸ்ரவேலின் கோத்திரங்கள் கூடின பொழுது, இது இஸ்ரவேல் கோத்திரம் மட்டும்தான் வரலாம். நான் உங்களுக்கு தமிழ் சங்கம் நான் சொன்னேன், நாங்க மெடிக்கல் காலேஜ் வந்து வருவோம், வியாபாரம் பண்றவங்க வருவாங்க, அங்க எல்லா மக்களும் வருவாங்க. ஆனா அவங்களுக்கு லாங்குவேஜ் மட்டும்தான் ஒரே காரியம். நீ தமிழ் பேசணும்னா உள்ள வந்துடலாம், நீ ஜாதி தொழில் எதுவுமே பார்க்க மாட்டேன். ஆனா இங்க அப்படி கிடையாது. இந்த குலாம் அப்படின்னு என்னென்ன கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலின் கோத்திரங்கள் மட்டும், வேற யாருமே உள்ள வர முடியாது. அதுதான் உபாகமம் 33வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம். 33:5. இதை இங்கிலீஷ்ல இன்னும் அழகா பாட்டு, ஆல் ஆஃப் தம் டுகெதர். ஆல் ஆஃப் தம், அந்த கோத்திரத்துல ஒரு எல்லாரும் சேர்ந்து. சரி, சங்கீதத்துல இதுக்கு இன்னொரு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். 62வது அதிகாரம் சங்கீதம் 62:3. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். இந்த அனைவரும் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தாவீதுக்கு விரோதமாக இருக்கிற அனைவரும் தான் பார்க்கணும். இதுல அந்த கூட்டத்தை நம்ம வேற யாருமே வர முடியாது. தாவீதுக்கு விரோதமாக அந்த கூட்டத்தை மட்டும்தான் நம்ம பாரு கலாம் அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் அனைவரும் சந்திக்கிறோம். 3வதாக இன்னொரு வார்த்தை பார்க்கிறோம், யாட்ரோ. யாட்ரோ, YADAW, வைட்ரா. ஏ மேல ஒரு கோட், வைட்ரா. அது வைட்ரா அப்படின்னா என்ன நம்ம பார்ப்போம். ஆல் அலைக் ஈக்குவாலிட்டி. ஆல் அலைக் ஈக்குவாலிட்டின்னா அவர் இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காரு. அந்த ஆல் அலைக் ஈக்குவாலிட்டினா என்னன்னா வசனத்திலிருந்து பார்ப்போம். உபாகமம் 25வது அதிகாரம் 11வது வசனம். புருஷர் ஒருவரோடு சண்டை பண்ணி கொண்டிருக்கு. ஒருவன் மனைவியை தன் புருஷன் அடித்தால் கைக்கு அவனை தப்புவிக்க அவன் கையை
இந்த புருஷர் ஒரு சண்டை போடுறாங்க. நான் சொன்ன அந்த கோத்திரத்துல ஆணு வரலாம், பெண்ணு வரலாம். கரெக்டாங்க. நம்ம பார்த்த யார்டுல தமிழ் சங்கத்தை நான் சொன்னேன், அங்க ஆண் வரலாம், பெண் வரலாம், குட்டி பசங்க வரலாம், எல்லாரும் வரலாம். அதுக்கு தான் யார்டு. இங்க ஆண்கள் மட்டும்தான், பெண்களோ சிறு பிள்ளைகளோ வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு தான் யாட்ரோ அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கானது இல்லை, ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, ரெண்டாவது பார்க்கிறோம். ஆல்ங்கிறதுக்கு கால், எல்லாரும். ஆல், KOL, கால். அந்த பியும் சேர்த்து எழுதிக்கோங்க, நம்ம ரெண்டையும் சேர்த்து பார்த்துருவோம். பி கலீல், கலீல், KA மேல ஒரு கோட், கலீல், கால், கலீல், ரெண்டு என்னன்னு பார்ப்போம். இது ஒரு எபிரேய வார்த்தை, கால், KOL. The entire யாத்ராகமம் 29வது அதிகாரம் 24 29 24 அவைகள் எல்லாவற்றையும் ஆரோன் உள்ளங்கையிலே, அவன் குமாரன் உள்ளங்கையிலே வைத்து எல்லாவற்றையும், எல்லாம் உள்ளங்கைக்குள்ள வந்துடும், எதுவுமே வெளியே வரக்கூடாது. அந்த ஆல், கால், KY எல்லாம் வரும். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல ஒரு கூட்டத்தார பார்க்கிறோம். 6:2. அது ஒரு யூனிட். அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தியம் என்று கண்டு, மனுஷ குமார்த்திகள், இந்த மனுஷ குமார்த்திகளுக்குள்ள எல்லாருமே அழகா இருக்காங்க. இத ஆல் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த குரல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குரல் நீங்க புரிந்து கொள்றதுக்கு லேவியாகமம் எடுத்துக்கோங்க. 6வது அதிகாரம் 22வது வசனம். குரல், அவன் குமாரரில் அவனுடைய ஸ்தானத்திலே அபிஷேகம் பண்ணுகிற ஆசாரியன் அப்படியே செய்யணும், அது முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும். முழுவதும் தகனிக்கப்படணும் அப்படின்னு சொல்றாருன்னா, குரல் அது ஒரு ஹோல் ஆஃபரிங், அது எதையுமே விடக்கூடாது. அப்ப ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம், மனுஷ குமார்த்திகள், அதுல வயசு கூடும் இருக்கும், வயசு கம்மியா இருக்கும், எத்தனையோ கோத்திரங்கள் இருக்கலாம், இவங்க எல்லாம் சேர்த்து ஆல் டுகெதரா பார்க்கிறோம். கடைசியாக ஒரு வார்த்தை பார்க்கிறோம், ஸ்ட்ரெச்ட் அவுட். வசனத்தை வாசிட்டு அப்புறம் நாம் வழக்கத்தை பார்க்க போறோம். 9வது அதிகாரம் 20 வசனம், இன்னும் அவருடைய கை நீட்டியபடியே இருக்குது. ஸ்ட்ரெச்ட் அவுட், நட்டாஷ், நீட்டியபடியே ஸ்ட்ரெச், NATAH, NA மேல ஒரு கோட்டு போட்டிருக்கிறேன், 2 ஏ மேல, நட்டாஹ், நட்டாஹ், stretched out, spread out. இது வேற ஒரு அர்த்தத்தில் நம்ம தான் பார்க்க போறோம். வேற ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 6வது அதிகாரம் 6வது வசனம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீங்கி உங்களை விடுவித்து, அந்த விடுவித்துக்கிறதுக்கும் சேம் வேர்ட், ஸ்ட்ரெச்ட் அவுட், விடுவிக்கிறது. அப்ப இப்படி கட்டி பிடிச்சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், வெளியே வர முடியுமா? வர முடியாது. அப்படித்தான் வச்சிருக்காங்க. ஆனா அது ஸ்ட்ரெச்ட் அவுட், நீ வெளியே பெறலாம். யாத்ராகமம் 9வது அதிகாரம் 23வது வசனத்துல கரெக்டா உங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நகர நீட்டினான், ஸ்ட்ரெச்ட் அவுட், நீட்டிட்டான் இருக்கா. இந்த ஸ்ட்ரெச் தான் நட்டாஷ் அப்படின்னு இருக்கு. 7:19 யாத்ராகமம். மேலும் கர்த்தர் மோசே நோக்கி, நீ ஆரோனிடத்திலே உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்து நீர்நிலையிலே, இப்ப கோலை நீட்ட சொல்றாரு, கையை நீட்ட சொல்றாரு, கோலை நீட்ட சொல்றாரு. சரி, நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு, நம்ம வசனத்துக்குள்ள போகிறோம். எசாயா 9வது அதிகாரம் 21வது வசனம். வசனத்தை வாசிக்கிறோம், அப்புறம் விளக்கத்தை பார்க்க போகிறோம். இங்க 2 கூட்டத்தை பார்க்கிறோம். ஒரு கூட்டம் எசாயா 9வது அதிகாரம் 21 வசனம், மனோசா எப்ராயிம். மனசா
எப்ராயிம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்புக்கு எகிப்துல பிறந்த 2 ஆண் குழந்தைகள் தான் நம்ம பார்க்கிறோம். இந்த 2 பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னா சேர்ந்துட்டாங்க. மனாசா எப்ரேயும் மனசை பட்சிப்பார்கள், 2 சண்டை போடுறாங்க. யாருக்கு விரோதமாக? ஏகமாக யூதாவுக்கு விரோதமாக இருப்பார்கள். சரி, இது என்னன்றதை நம்ம பார்க்கிறோம். அண்ணன் தம்பி. ஆதியாகமம் 41வது அதிகாரம் இவர்களுடைய பிறப்பை நம்ம பார்க்கிறோம். 41:51 யோசேப்பு இப்ப எங்க இருக்காரு? யோசேப்பு எகிப்துல வந்துட்டாரு, டாப் பிளேஸ்க்கு வந்துட்டார். அப்ப அவருடைய கவலையெல்லாம் மறந்து போச்சு. 11வது அதிகாரம் 51 யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பத்தை அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி, மூத்தவன் மானாசே, அண்ணன் பேர் மானாசே, இனி நீங்க மறக்கூடாது. அண்ணன் மனாசே 52 நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெற்றார். எங்கர் பேர் எப்ராயிம் என்னை பழுக செய்தார்ங்கிறது ஒண்ணு. 2வது கவலைகளை மறக்க செய்தார். இன்னைக்கு இதுல தாங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. யாராவது உங்களை ஏதாவது சொல்லியிருப்பாங்க, கர் புர்ன்னு உள்ள வச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா நீங்க மன்னிச்சுட்டு மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் அதிகமாக கிடைக்கும். 48:14 ஆதியாகமம். இப்ப யோசேப்பு அப்பா யாக்கோபு கிட்ட அண்ணன் பேர் 2 பேரையும் கொண்டாடுறாரு. இப்ப அந்த ரைட் ஹேண்ட யோசேப்பு யாக்கோபு என்ன செய்யறான்னா, தம்பி எப்ராயிம் மேல கையை கொண்டாடுறாரு. ஆக்சுவலா ரைட் ஹேண்ட் எங்க இருக்கணும்னு அப்பா நினைச்சாருன்னா, மூத்தவன் மனாசே மேல வைக்கணும்னு நினைச்சாரு. ஆனா இவரு பிளான மாத்திட்டாரு. இளவேன் மேல ரைட் ஹேண்ட் போகுது, லெப்ட் ஹேண்ட் எங்க போகுதுன்னா மூத்தவன் போல போகுது. அப்பாவுக்கு டென்ஷன் ஆயிட்டாரு. எப்பா அப்படியெல்லாம் நீங்க செய்யக்கூடாதப்பா, உங்க ரைட் ஹேண்ட எங்க இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மனாசை மேலதான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனா இவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ. 19 பாருங்க, அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும் இவன் ஒரு கூட்டமும் ஆவான், இவன் பெருகுவான், இவன் தம்பியோ இவனிலும் அதிகமாக பெறுவான், இவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள். இவ்விதமாக அவன் ஆசீர்வதித்து, தேவன் உன்னை மனாசவையும் இப்படி சொல்லி எல்லாரும் ஒரு மாடலாத்துக்கு வச்சிட்டார். இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டத்தை தான் நம்ம பார்க்கணும். சரி, யோசேப்பினுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இந்த பிள்ளைகள் மூலமாக என்ன ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் சங்கீதம் 128 சங்கீதம் 128வது அதிகாரம் 3வது. என் மனைவி உன் வீட்டோரத்து கணிதம் திராட்சை கொள்ளிருப்பார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ கன்றை போல் இருப்பார்கள். இவ்விதமாக கர்த்தருக்கு பயம் இப்படி இருப்பார்கள். ஒரு சாட்சியை சொல்லிட்டு இந்த செய்தியை கண்டினியூ பண்ண போகிறோம். நிஷல் எங்க அண்ணன் பையன் உங்களுக்கு தெரியும். அவனுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. நேற்று அவங்க வந்தாங்க ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி. நானும் என் மனைவியும் அந்த பிள்ளையை பார்க்க காலையிலே போயிட்டோம். போய் அதை தூக்கி வச்சு ஒரு ஜபம் பண்ணி கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா அதெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் வந்தோம். வந்து ஒரு 11 மணிக்கு ஹெச்ஆர் சொல்றாங்க, இந்த மாதிரி விமல் டாக்டர் எங்க ஹாஸ்பிட்டல் நம்பர் 6ங்கிற ரூம் தெரியும் ஏறாரு, அதுல இருந்து கடைசி 10 வர ரூமை ஃபுல்லா அவர் மாடிஃபை பண்ணி எல்லாத்தையும் புதுசா மாத்திட்டார். என்கிட்ட ஹெச்ஆர் நீங்க ஜெபம் பண்ண வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் பைபிளை தூக்கிட்டு போனேன். நான் என்ன செய்தி கொடுத்தேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏசாயால
ஆண்டவர் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், ஒரு புதிய காரியத்தை சிருஷ்டிக்கிறேன் அப்படிங்கிறார். புதிய காரியத்தை சிருஷ்டிக்கிறேன். வசனத்தை வாசிக்கிறோமா? ஏசாயா 65வது அதிகாரம் 17. இதோ நான் புதிய வார்த்தையை சிருஷ்டிக்கிறேன், நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து கழிவுங்க. சிருஷ்டிக்கிறதுனாலே இது பழைய பில்டிங் புதுசா மாத்தி, இது சிருஷ்டிப்பு கிடையாது. கிளவிய குமரியா மாத்திட்டாங்க. ஆனா சிருஷ்டிப்புங்கிறது என்னன்னா அந்த குட்டி பேபி நான் தூக்கி நிஷலுடைய பிள்ளைய என் கையில வச்சு அதுக்கு ஒரு ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைய அப்படியே சந்தோஷமா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதுதான் சிருஷ்டிப்பு. நான் சொன்னேன், எங்களுக்கெல்லாம் மண்டை முடியெல்லாம் போயிடுச்சு. ஆனா என் தம்பியுடைய ஒரு ரிலேஷன், ஒரு பையன், அவனுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷத்துல 3 பிள்ளைக சூசைட் பண்ணி செத்து போனான். என் தம்பி அந்த பார்த்து சொல்றான், டேய் அவனுக்கு இங்க இருந்து வர முடியிருக்கடா, ஆனா உயிர் தான் இல்லை. ஆனா சங்கீதம் 128 உன் மனைவி உன் வீட்டோர்கள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சொல்லும். அது போலதான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உபாகமம் 33வது அதிகாரம் 17 உபாகமம் 33:17 இப்படி வார்த்தை ஆண்டவன் செஞ்சார், ஆசீர்வதிச்சார். 33:17 அவர்கள் எப்ராமின் 16 பேர் யாரும் அந்த அளவுக்கு முட்டி தளர்வு பவர் கொடுத்திருந்தார். சரி, இதை பவரை பார்க்கணும். சரி, பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நாளாகமும் இவ்வளவு பிரச்சனையும் எப்படி ஆரம்பிச்சது, 2 நாளாகமும் எடுத்துக்கொள்ளுங்க. இங்கதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. 22 நாளாகமும் 28வது அதிகாரம் 7வது வசனம். அன்றையும் இப்ராஹிம் பராக்கிரமசாலிகள் எல்லாரையும் கொன்று போட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அவர்கள் தேவனை விட்டபடி. 6வது யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடினார். 2 பேர் ஆண்டவர் சேர்த்து கொண்டாடுறாரு. யூதா மனுஷன் அண்ணன் 2 பேரும் சேர்ந்து ஆடிங்கடா விட்டார். இங்க அக்னி பற்றி எரிகிறது, பாவங்கிற அக்னி. அதனால இங்க ஒரு காடு இருக்குது. இந்த காடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் தேசம். அது பற்றி எரிகிறது இருக்கு. இப்ப இவர்கள எப்படி ஒரு மோசமான ஒரு வாழ்க்கைக்குள்ள அவங்க போயிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகமா இது விரோதமா இருக்கு. இவைகளாட்டும் தேவனுடைய கோபம் ஆறாமலும். அவனுடைய கோபம் ஆறாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 13வது அதிகாரம் 12வது வசனத்துல கிரியேஷன்ல எப்படி செஞ்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புருஷரை பசும் பொன்னிலும் மனுஷனும் உப்பிரின் தங்கத்துக்கும் அபூர்வம் ஆக்குவேன். அந்த கடும் கோபம் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ஒரு கையில வச்சுக்கோங்க, புலம்பல் எடுத்துக்கோங்க. 4வது அதிகாரம் 7வது வசனத்துல அந்த பசும் பொன்னை என்றபடி மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் நசரேயர் உறைந்த மலைகளை பார்க்கலும் சுத்தமும் பாலை பார்க்கலும் வெண்மையும் பவளத்தை பார்க்கலும் சிகப்பு எல்லாம் இருந்துச்சு. இப்பொழுதோ தேவ கோபம் வந்துருச்சு, பாவம் வந்தனால. இப்பொழுதோ அவருடைய முகம் கரியிலும் கருத்து போயிட்டு வீதியிலே அறியப்பட்டார்கள். அவர்கள் தோல் எலும்படு ஒட்டி போயிடுச்சு, காய்ந்த மரத்திற்கு ஒப்பாயிருந்தார்கள். இதுல இருந்து வெளியே வர்றதற்கு காரணம் என்னன்னா அக்கினி. இந்த அக்னியில யார் இருந்தா அப்படின்னா, லூக்கா 16வது அதிகாரம் 24வது வசனத்துல ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். ஐஸ்வர்யவான் ஏன் இந்த அக்னிக்குள்ள போனான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு ஒரு அன்பு கிடையாது. அதுபோலதான் தேவ அன்பு இல்லாதனால இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. 9வது அதிகாரத்தை மிக்க நிர்பாராட்ட நன்மைக்காக கோடி நன்றி சாச்சா. உடைய கரம் மீட்கப்பட்டு கொண்டே இருப்பதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மிக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.